நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் கோலாகலமாக நடைபெற்ற ரத சப்தமி. பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருளிய ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ரத சப்தமி விழா. குதிரை வாகனத்தில் சூரிய நாராயண பெருமாளும் பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீஹரி பத்தினியும் திருவீதி உலா. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ரத சப்தமி. சூரிய பிரபையிலும் சந்திர பிரபையிலும் காட்சி கொடுத்த உற்சவர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். கல்ப விருட்சத்தின் கீழ் நின்றபடி அருள் புரிந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயில் மாசி திருவிழா. சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் இன்று ரத சப்தமி விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஒரு நாள் பிரம்மோற்சவம் என அழைக்கப்படும் இந்த நன்னாளில் ஸ்ரீ மலையப்ப சுவாமி பல்வேறு வாகனங்களில் உலாவர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். இன்று அதிகாலை வாகன மண்டபத்தில் சூரிய பிரபையின் மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தங்க சூரிய பிரபையில் நின்று செவ்வாடையும் பதக்க ஆபரணங்களுடன் நவரத்தின கிரீடமும் அணிந்து வெற்றிப்பூ மாலைகள் சூடிக்கொண்டு அலங்கார பிரியன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள ஏராளமானோர் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். திருப்பதி வேத பாடசாலை மாணவர்கள் ஆதித்ய ஹிருதய பாராயணம் செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு பூமன கருணாகர ரெட்டி, செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி ஆகியோர் உடன் பாராயணம் செய்து பரவசத்துடன் வழிபட்டனர். சூரியனின் கதிர்கள் எம்பெருமானின் மீது விழுந்ததும் ஆயிரக்கணக்கானோர் தரிசிக்க ஜெகஜோதியாக காட்சி கொடுத்த ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து சின்னசேஷ வாகனத்தில் உற்சவர் பெருமாள் கற்கள் பதித்த வளைய கிரீடம் சூடிக்கொண்டு விசேஷ அலங்காரத்தில் இருகுடை சேவையோடு வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிறகு பெரிய திருவடியான கருடன் மீது சர்வ அலங்காரத்துடன் உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி நின்று அருள புறப்பாடு துவங்கியது. குதிரைகள், காளைகள், கோயில் யானைகள் முன்னே செல்ல மாட வீதியில் வலம் வந்த எம்பெருமானுக்கு ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சவரின் கருட வாகன உலா சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் சிறிய திருவடியாம் ஹனுமந்தன் மீது ஸ்ரீ மலையப்ப சுவாமி எழுந்தருளியதும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள், அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் செயல் அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் உற்சவ மூர்த்திக்கு கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு எம்பெருமானுக்கு கும்பதீபம் காண்பித்தபடி உலாவர ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். இதையடுத்து சிறிய பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை எழுந்தருளச் செய்து தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் செயல் அலுவலர் ஆகியோர் முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து புறப்பட்டு புஷ்கரணியை அடைந்தனர். அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க படித்துறையில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சூட்டி ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி எனும் சக்கரஸ்நான மகோத்சவத்தை வைபவமாக நடத்தினர். இதையடுத்து உற்சவர் ஸ்ரீ மலையப்பனை கல்ப விருட்ச வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர். கேட்டதை தரும் கற்பக தருவின் கீழே கேட்டவரமருளும் எம்பெருமான் விசேஷ அலங்காரத்தோடு உலாவர ஏராளமானோர் கண்ணார கண்டு பரவசம் அடைந்தனர். பிறகு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சர்வ பூபால வாகனத்தில் உற்சவமூர்த்தியை சிறப்பு அலங்காரத்துடன் நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவரை மாடவீதியில் வலம் வரச் செய்தனர்.
திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் இன்று ரத சப்தமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று அதிகாலை ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கங்குன்ற மண்டபத்தில் தங்க குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உலா துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் உலா வந்த ஸ்ரீ சூரியநாராயண பெருமாள் முன்பு பஜனைகள், பெண்களின் கோலாட்டங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமானோர் உற்சவ மூர்த்திக்கு கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு ஸ்ரீஹரி பத்தினி ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சூரிய பிரபை வாகனத்தின் மேல் கொலு இருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வாகன மண்டபத்திலிருந்து தங்க சூரிய பிரபை வாகனத்தின் மேல் அமர்ந்து பச்சை பட்டுடன் பலவித ஆபரணங்களும் விசேஷ அலங்காரத்துடனும் காட்சி கொடுத்த தாயாரை மாட வீதியில் மங்கள வாத்தியங்களோடு இரு குடைகள் பிடித்தபடி உலாவரச் செய்தனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு தாயாரின் சூரிய பிரபை வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பிறகு உற்சவர் தாயாரை தங்க அன்னப்பறவை மீது அமரச் செய்து ஞான பிரதாயினியாக அலங்கரித்து உலாவரச் செய்தனர். இரு குடைகள் சேவையோடு அன்னப்பறவை மீது வந்த ஸ்ரீஹரி பத்தினியை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். பிறகு தாயாருக்கு குதிரை வாகன சேவையும் விமர்சையாக நடைபெற்றது. விசேஷ அலங்காரத்தோடு செல்வ திருமகள் தங்க குதிரை மீது அமர்ந்து உலாவர பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து கண்ணார கண்டு வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் ரத சப்தமியை முன்னிட்டு சூரிய பிரபையிலும் சந்திர பிரபையிலும் உற்சவர் பெருமாள் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக கோயில் மூலவர்களான சுவாமி, தாயார் ஆகியோருக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோயில் வளாகத்தில் சூரிய பிரபை வாகனத்தின் மேல் நின்று அருளிய உற்சவர் பெருமாளுக்கு கற்பூரம் காண்பித்தனர். அலங்கார பிரியனுக்கு கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி வண்ண பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் வெற்றிப்பூ மாலையும் சாமந்தி, ரோஜா உள்ளிட்ட மலர் மாலைகளும் அணிவித்து மல்லிகை சரங்களோடு அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்ய 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை சூரிய பகவான் செலுத்த அதன் மேல் நின்றபடி அருளிய உற்சவ மூர்த்திக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதேபோல் மாலை சந்திரபிரபை வாகனத்திலும் உற்சவர் சுவாமி விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுக்க ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வேத பாராயணமும் பிரபந்த பாராயணமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான சென்னை ஆலோசனை குழு துணைத் தலைவர் திரு ஆனந்த்குமார் ரெட்டி, குழு உறுப்பினர்கள், ஆலய அதிகாரிகள், பிரபந்ததாரர்கள், வேத பண்டிதர்கள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் திருப்பள்ளியோட உற்சவத்தின் 3ஆம் நாளில் ஸ்ரீ நம்பெருமாள் கல்ப விருட்சத்தின் கீழ் இருந்தபடி உலாவந்து அருளினார். முன்னதாக ராயர் தோப்பு ஆஸ்தான மண்டபத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை கல்பவிருட்ச வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தபடி புறப்பட்டனர். சுவாமிக்கு நீல பட்டாடை கட்டி தங்க கிரீடம் அணிவித்து திருமார்பில் நீலநாயக்க பதக்கம், அர்த்தச்சந்திர பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களுடன் பலவித ஆபரணங்களும் காசு மாலையுடன் மலர் மாலைகளும் சூட்டி மாணிக்க அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். மாட வீதியில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக ஜொலித்தபடி எம்பெருமான் உலாவந்து அருளினார். நாதஸ்வர மேளதாளங்கள், பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல 4 உத்திர வீதிகள் வழியே உலாவந்த உற்சவரை ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்றனர். 4 கால் மண்டபத்தில் சுவாமி எழுந்தருள திருவந்தி காப்பு நடத்தப்பட்டது. ஆதிசேஷன் குடைபிடிக்க கேட்டதை தரும் கற்பக விருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் ஸ்ரீ நம்பெருமாள் அருள் பாலிக்க கும்பதீபம் காட்டியதும் மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர்.
சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் மாசி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் கொடி பட்டத்தையும் கலசங்களையும் வைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ஹோமம் வளர்த்ததும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. அபயவரதம் காட்டியபடி உற்சவர் அருள் புரிய மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்து காப்பு கட்டி பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கொடி பட்டத்தை சுமந்து கொண்டு கோயில் பிரகாரத்தை வலம் வந்து கொடிமர பகுதியை அடைந்தனர். அங்கு கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்து தூபம் காட்டப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே வந்தனர். அப்போது பாவை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓத செப்பு கவசம் வேயப்பட்ட கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். பின்னர் தெய்வங்கள் முன்னிலையில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கம்பத்திற்கு கலசாபிஷேகம் செய்து ஓதுவா மூர்த்திகள் பாடல்கள் பாட கொடிமரத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. இன்று ரத சப்தமியை முன்னிட்டு சென்னை, ராணிப்பேட்டை, திருவாரூர், கோவை, தர்மபுரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் உற்சவர்களுக்கு நடைபெற்ற திருவீதி புறப்பாடு காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை மேற்கு சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் ரத சப்தமியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சூரிய பிரபை வாகனத்தில் கொலு இருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தை சூரிய பகவான் செலுத்த உபய நாச்சியார்களோடு சர்வ அலங்காரத்துடன் எம்பெருமான் காட்சி தந்தபடி உலா வந்து அருளினார். ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை நந்தனத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சூரிய நாராயணர் கோயில் மூலஸ்தானத்தில் தாமரை பீடத்தின் மீது அமர்ந்தபடி ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாள் அபயவரதம் காட்டி அருள் பாலிக்க 7 குதிரைகள் கொண்ட ரதத்தை செலுத்தியபடி சூரிய பகவானும் அருள் புரிய அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சூரிய நாராயண பெருமாளுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனிடையே கலச பிரதிஷ்டையுடன் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கோயில் வளாகத்தில் குண்டம் அமைத்து அக்னி வார்த்து ஹோமத்தை வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து குண்டத்திற்கும் கலசத்திற்கும் ஆரத்தி காண்பித்தனர். பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து வந்து ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாளுக்கு கலசாபிஷேகமும் செய்தனர். இதையடுத்து எம்பெருமானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்து மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோயிலான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளை சூரிய பிரபை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்ததும் நுழைவு வாயில் கதவுகள் திறக்கப்பட்டு ஆராதனையோடு வெளியே அழைத்து வந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ராஜகோபுரத்தின் முன்புள்ள 4 கால் மண்டபத்தில் தெய்வங்களை நிறுத்தினர். சூரிய ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு சிகப்பு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பொதுஜன சேவை முடிந்ததும் பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு இருகுடை சேவையோடு உற்சவர்கள் திருவீதி உலா புறப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தங்க சூரிய பிரபை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை கொலு இருக்கச் செய்து நாதஸ்வர மேளதாளங்களோடு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் தாயாருக்கு பச்சை பட்டு வஸ்திரமும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர்.
மங்கள வாத்தியங்களோடு தெய்வங்கள் வீதி உலா சென்று வந்ததும் கோயிலை அடைந்த பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு கும்பதீபம் காட்டி வையாளி சேவை நடத்தி பிரபந்த பாராயணத்தோடு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. கோவையில் உள்ள தென் திருப்பதி கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஆலயத்தில் ரத சப்தமியை முன்னிட்டு உற்சவரை ஹம்ச வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். வெண்பட்டும் ஆபரணங்களோடு கிரீடமும் அணிந்து வீணை மீட்டும் கோலத்தில் எம்பெருமான் காட்சி தர பெண்கள் ஆலம் கரைத்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வையாளி சேவை நடத்தினர். இதையடுத்து உற்சவ மூர்த்தியை சுமந்து கொண்டு கோயில் பிரகாரத்தை சுற்றியதும் வீதி உலா புறப்பட்டனர். தர்மபுரி மாவட்டம் அரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கரிய பெருமாள் திருக்கோயிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்று அருளும் மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தெய்வங்களை கை பலகை மேல் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் உடன் வர 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள யமனேஸ்வரத்தில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் ரத சப்தமியை முன்னிட்டு உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பாக அலங்கரித்து கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ரதத்தில் கொலு இருக்கச் செய்திருந்தனர். விசேஷ அலங்காரத்துடன் உற்சவ மூர்த்திகள் காட்சி தர சூரிய கதிர்கள் எம்பெருமான் மீது விழுந்ததும் ஆரத்தி காண்பித்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடிக்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு வீதி உலா வந்த சுவாமியை பக்தி பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.